திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எப்படியாவது தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய கலவரத்தை தூண்டணும்னு சொல்லி பார்த்தாங்க. 1960களில் ஹிந்தி எதிர்ப்புக்கு எதிராக தமிழகத்துல போராட்டம் நடந்தது உண்மை. ஏனென்று கேட்டால் அன்றைய தினம் உண்மையிலேயே காங்கிரஸ் ஹிந்தியை திணிக்க முயற்சி செய்தார்கள். ஆனா இன்று பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்களுக்கு தலைமையிலான மத்திய அரசாங்கம் தமிழக மாணவர்கள் ஒரு மூன்றாவது மொழி, அதாவது கான்ஸ்டிடியூஷன்ல குறிப்பிடப்பட்டுள்ள 22 மொழிகளில் ஏதோ ஒரு மொழியை, இந்திய மொழியை, தமிழ் மொழி கல்வி என்பது கட்டாயம். தாய்மொழியை தவிர்த்து இங்கிலீஷுக்கு அப்புறம் இன்னொரு மொழியை கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் என்கின்ற நல்லெண்ணத்தோடு, இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் பொருந்தாது, இது உத்தரப்பிரதேசத்துக்கும் பொருந்தும், குஜராத்துக்கும் பொருந்தும், மகாராஷ்டிராவுக்கும் பொருந்தும், கேரளாவுக்கும் பொருந்தும். கேரளால உள்ள எத்தனையோ நபர்கள் தமிழ் கத்துக்க ஆசைப்படுறாங்க, அவர்களுக்கு தமிழ் கத்துக்கொள்ள ஒரு வாய்ப்பு. குஜராத்தில் உள்ளவர்களுக்கு தமிழ் கத்துக்கொள்ள ஒரு வாய்ப்பு. பீகார்ல உள்ளவர்களுக்கு தமிழ் கத்துக்கொள்ள வாய்ப்பு. தமிழ் வளர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த நரேந்திர மோடி அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல எங்கேயுமே பாத்தீங்கன்னா ஹிந்தியை கத்துக்கணும்னு யாரும் சொல்லவே கிடையாது. அதனால இல்ல ஹிந்தி எங்க இருந்து வந்துச்சுங்கிறதுக்கான பதில் யார்ட்டுமே இல்லை.